வணக்கம் மாணவ செல்வங்களே. மாலை முழுவதும் மேத்ஸ் டாபிக்ல இன்னைக்கு 55வது நாளுக்கான கொஷின்ஸையும் ஆன்சர்ஸையும் பார்க்க போறோம். 541வது கேள்வி பாருங்க. பாயிண்டிங் டு எ பாய், கண்ணன் சேஸ் he is the son of my mother's only son. The relationship of கண்ணன் to that boy is. அதாவது கண்ணன் ஒரு சிறுவனை காட்டி அவன் என் தாயின் ஒரே மகனின் மகன் என்றான். கண்ணனுக்கும் அந்த சிறுவனுக்கும் என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, இவர் தான் கண்ணன் அப்படின்னு வச்சுப்போமே. இவர் வந்து கண்ணன். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஒரு பையனை காட்டுறாரு. இங்க ஒரு பையன் நிற்கிறான். அந்த பையனை காட்டி என்ன சொல்றாரு? இந்த சிறுவனை காட்டி அவன் என் தாயின், அதாவது கண்ணனோட அம்மா, என் தாயின் ஒரே மகனின், இவங்களோட அம்மா, அதாவது இவங்களோட பையன், கண்ணனுடைய அம்மா அவங்களோட பையன் அப்படின்னா யாரு? அது இவரே தான், கண்ணன் தான், கண்ணனோட மகன் அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சுதான்னு பாருங்க. இந்த பையன் யாருன்னா இவரோட அம்மாவோட பையனோட பையன். அப்பனா கண்ணனுடைய மகன் தான் யாரு? இங்க நிற்கிற சிறுவன். அவங்க அதான் என்ன கேட்கிறாங்கன்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கண்ணன் டு தட் பாய், கண்ணன் அந்த பையனுக்கு யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப கண்ணன் அந்த பையனுக்கு யாரு அப்படின்னா ஃபாதர், தந்தை அப்படிங்கிறது தான் சரி. சப்போஸ் அந்த சிறுவன் கண்ணனுக்கு யாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அப்ப மகன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். புரிஞ்சா? ரிலேஷன்ஷிப்பை வச்சு கண்டிப்பா அவங்க ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கம்மா. ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இந்த உறவு முறைகளை வச்சு கேட்கறாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு கொஸ்டினை கட்டாயம் கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சிங்கனாலே உங்களால ஆன்சர் சொல்ல முடியும். சரிங்களா? அதே மாதிரி இன்னைக்கு காலையில நாம ஒரு 30 கேள்விகளை வச்சு ஒரு கூகுள் ஷீட் கொடுத்துருக்கோம், ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கோம் பாருங்க. நீங்க ஆன்சர் போறது மாதிரி நிறைய பேர் ஆன்சர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் அதை பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா குரூப்ல போட்டிருக்கோம் பாருங்க. கீழேயும் வேணா நான் அந்த கொஸ்டின் பேப்பரோட லிங்கை தரேன். அதை கிளிக் பண்ணி கூட அந்த 30 கொஸ்டினுமே நமக்கு எக்ஸாம்ல எதெல்லாம் கேட்பாங்களோ அந்த மாடலை வச்சு தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே, 542 பாருங்க. ஆஷ்மி தொடக்க புள்ளியிலிருந்து கிழக்கு நோக்கி 8 கிலோமீட்டர் நடந்தார். இப்போ இந்த டைரக்ஷன் வச்சு கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னாலே நம்ம முதல்ல என்ன போட்டுக்க சொல்லியிருக்கோம்? டைரக்ஷன்ஸ். மேலே நார்த்து, இங்க சவுத், இங்க வெஸ்ட், இங்க ஈஸ்ட். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா வடக்கு, இது தெற்கு, இது மேற்கு, இது கிழக்கு. கரெக்டா? ஒருத்தங்க என்ன பண்றாங்க அப்படின்னா முதல்ல எந்த டைரக்ஷனில் போறாங்க? தொடக்க புள்ளியிலிருந்து கிழக்கு நோக்கி. அப்ப கிழக்கு அப்படிங்கிறது இந்த டைரக்ஷன். கரெக்டா? கிழக்குல 8 கிலோமீட்டர் போறாங்க. பின்னர் வந்த வழியே 13 கிலோமீட்டர் பின்னோக்கி நடந்து, இப்போ வந்த இந்த வழியிலே என்ன பண்றாங்க அப்படின்னா 13 கிலோமீட்டர் ரிவர்ஸ்ல வராங்க. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? 8 கிலோமீட்டர் போன வழியிலே வந்துட்டாங்க. எக்ஸ்ட்ராவா இன்னொரு 5 கிலோமீட்டர், 8 5 13. அப்போ இப்போ இந்த இடத்துல நிற்கிறாங்க. கரெக்டா? நின்று பின்னர் இடதுபுறமாக திரும்பி 4 கிலோமீட்டர். இந்த பக்கம் வராங்கன்னா இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடில் திரும்பி எவ்வளோ போறாங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் 4 கிலோமீட்டர் போறாங்க. கரெக்டா? லெஃப்ட்ல 4 கிலோமீட்டர் நடந்தார். பின்னர் இடதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர். மறுபடியும் என்ன பண்றாங்க? இடதுபுறம் இங்க வந்துட்டு இருக்காங்க. இங்க வந்தவங்க இது ரைட்டு, இது லெஃப்ட். லெஃப்ட்ல திரும்பி மறுபடியும் 5 கிலோமீட்டர். அப்படின்னா இங்க பாருங்களேன், 8 ஒரு 5, இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இந்த பக்கம் 5 போனாங்க, கீழே 4 வந்தாங்க, மறுபடியும் இங்க 5 வந்திருக்காங்க. அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு நேரா நிற்கிறாங்க. கரெக்டா? மீண்டும் இடது பக்கம் திரும்பி 3 கிலோமீட்டர். இங்க வந்தவங்க இடது பக்கம்னா மறுபடியும் இந்த பக்கம் எவ்வளவு தூரம் போறாங்க? 3 கிலோமீட்டர். ஏற்கனவே இந்த டைரக்ஷன்ல 4 வந்திருக்காங்க. இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல 3 கிலோமீட்டர் போறாங்க. கரெக்டா? எனில் தற்போது தொடக்க புள்ளியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளார்? பாருங்க, இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்ட் பாயிண்ட். இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 3. அப்போ 4ல 3 போயிடுச்சு. 4 உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இந்த பக்கம் 4 போயிருக்காங்க. இங்கிருந்து அதே இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல 3 போயிருக்காங்க. அப்ப இது மொத்தம் 4, இது 3. அது போக மீதி எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேட்கறாங்க. அப்ப 4ல 3 போயிடுச்சுன்னா மீதி 1. ஸோ தொடக்க புள்ளியிலிருந்து அவங்க எவ்வளவு தூரத்தில் நிற்பாங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் தூரத்தில் நிற்பாங்க. சரியா? அடுத்ததா 543. பெருமாள் ஆல்வினை விட உயரமாகவும் மணியை விட குட்டையாகவும் இருக்கிறார். பாருங்க, அப்போ நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலும் என்ன பண்ணிப்போம்? நீட்டா ஒரு கோடு போட்டு சொல்லியிருக்கோம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் யாரை சொல்றாங்க? பெருமாள் யாரை விட உயரமா இருக்காரு? ஆல்வினை விட உயரமாகவும். பெருமாள் ஆல்வினை விட உயரமா இருக்காரு. யாரை விட குட்டையா இருக்காரு? மணியை விட குட்டையாக. அப்பனா மணி பெருமாளை விட ஹைட்டு. ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் பாருங்க, பெருமாள் ஆல்வினை விட ஹைட்டா இருக்காரு, மணியை விட குள்ளமா இருக்காரு. ரைட்டா? மற்றும் ஆரிஷ் அதுக்கு முன்னாடி கோவிந்தன் ஆரிஷை விட குட்டையாக உள்ளார். கோவிந்தன் ஒருத்தர் சொல்றாங்க. கோவிந்தன் யாரை விட குட்டையா இருக்காரு அப்படின்னா ஆரிஷை விட குட்டையா இருக்காரு. ஆரிஷை விட கோவிந்தன் குட்டையா இருக்காரு. கரெக்டா? ஏன் தனியா போட்டிருக்கேன்? இந்த இடத்துல ஆரிஷும் வரல, கோவிந்தும் வரல. அப்ப இவங்க 2 பேரும் நமக்கு இந்த இடத்துல எங்க போறதுன்னு தெரியாது. அதனால தனியா போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. மற்றும் ஆரிஷ் ஆல்வினை போல உயரமாக இல்லை. அப்ப ஆரிஷ் வந்து ஆல்வினோட உயரம் கம்மியா இருக்காரு. ஆரிஷ் தோ இருக்காரு, ஆல்வினோட உயரம் கம்மி. அப்ப ஆரிஷ் கண்டிப்பா எங்க வருவாரு? ஆல்வினுக்கு கீழே. ஆல்வினுக்கு கீழே தான் யாரை சொல்லிட்டோம்? கோவிந்த சொல்லிட்டோம். கரெக்டா?
இவ்வளோதான் அவங்க கொடுத்துருக்கிறது. அப்போ மணி, அவரோட ஹைட்டு கம்மி பெருமாள், அவரோட ஹைட்டு கம்மி ஆல்வின், அவரோட ஆரிஷ் கம்மி, அவரோட கோவிந்த் கம்மி. அவர்களின் உயரத்திற்கு ஏற்ப வரிசையாக நிற்க வைத்தால் வரிசையின் நடுவில் யார் இருப்பார்கள்? who will be in the middle? சொல்லுங்களேன் நீங்களே. நடுவில் யார் இருப்பாங்க? ஆல்வின் தான் நடுவில் இருக்காரு பாருங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2 ஆல்வின். சரியா? நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின் கேட்குறேன். என்னென்ன கொஸ்டின் அப்படின்னா, நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் கேள்வி, இவர்களில் யார் மிகவும் உயரமானவர்? கொஸ்டின் என்ன? இவர்களில் யார் மிகவும் உயரமானவர் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது கேள்வி, இவர்களில் யார் மிகவும் குள்ளமானவர்? இந்த 5 பேர்ல மிகவும் உயரமானவர் யாருங்கிறது முதல் கேள்வி, மிகவும் குள்ளமானவர் யார் அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. சரிங்களா? ஸோ இந்த 2 கேள்விக்கு ஆன்சர் என்னன்றதை நம்ம ஒவ்வொரு வீடியோலுமே உங்களுக்கு ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் கேட்குறோம் இல்லையா? அது மாதிரி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய 2 கேள்வி இது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? 544 பின்வரும் எண் வரிசையில் எத்தனை ஜோடி அடுத்தடுத்த எண்கள் 3 என்ற வித்தியாசத்தை கொண்டுள்ளன? How many pairs of successive numbers have a difference of 3 in the following number sequence? அதாவது அடுத்தடுத்த நம்பருக்கு இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் பார்க்கணும். டிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா 3ன்னு இருக்கணும். இப்போ இங்க பாருங்க 8 5, 8ல் 5 போயிடுச்சுன்னா 3. இது மாதிரி 1 5 1 வராது. 1 7 கழிச்சா 6, 7 6 கழிச்சா 1, 6 3 மைனஸ் பண்ணோன்னா 3, 3 4 வராது, 4 8 வராது, 8 5 மைனஸ் பண்ணா 3, 5 9 9 3 3 4 4 1, 4ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 3, 1 9 வராது, 9 6, 9ல் 6 போயிடுச்சுன்னா 3. நம்ம புரியுதுங்களா? அந்த டிஃபரன்ஸ் 3 3 இருக்கணும். எத்தனை செட் வந்திருக்கு? 1 2 3 4 5. ஸோ மொத்தம் எத்தனை செட்டுனா ஆப்ஷன் 3 5 அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா? அடுத்ததா கேள்வி எண் 545. இன்று ஞாயிற்றுக்கிழமை 42 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இன்னைக்கு சண்டே, ஆஃப்டர் 42 டேஸ். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க எந்த நம்பர் கொடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் அதை 7ஆல் டிவைட் பண்ணணும். ஏன் 7ஆல் டிவைட் பண்ணணும்? 7ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா தான் ஒரு வாரத்துக்கு மொத்தம் 7 நாள். அதனால 7ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ பாருங்க 6 7 42, மீதி என்ன வந்துடும்? 0. இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி 0 வந்துச்சுன்னா அவங்க என்ன டே கொடுக்குறாங்களோ அதுதான் ஆன்சர். என்ன டே கொடுத்துருந்தாங்க? ஞாயிற்றுக்கிழமை, சண்டேன்னு கொடுத்தாங்க. ஆஃப்டர்னு கேட்டிருந்தாலும் சரி, பிஃபோர்னு கேட்டிருந்தாலும் சரி, எதை சொன்னாலும், இத்தனை நாட்களுக்கு பிறகுன்னு சொன்னாலும், இவ்வளோ நாட்களுக்கு முன்புன்னு சொன்னாலும், எதை சொன்னாலும் நீங்கள் எதாவது தான் டிவைட் பண்ணணும்? 7ஆல் தான் டிவைட் பண்ணணும். 0ன்னு வந்துச்சுன்னா அவங்க என்ன டே கொடுக்குறாங்களோ அந்த டே. சண்டேன்னு அர்த்தம் கிடையாது. இந்த கொஸ்டினில் சண்டே கொடுத்துருந்தாங்க. ஒருவேளை இதே கொஸ்டின் அவங்க மண்டேன்னு கொடுத்து போயிட்டுருந்தாங்கன்னா அப்போ மண்டே வந்துட்டு இருக்கும். ஸோ 0ன்னு வந்தால் அவங்க சொன்ன அதே டே. 1ன்னு வந்துச்சுன்னா அவங்க சொன்னதுக்கு அடுத்த நாள். 2ன்னு வந்துச்சு அப்படின்னா அவங்க சொன்னதுக்கு அதுக்கு அடுத்த நாள். இப்போ உதாரணத்துக்கு இங்கே 42 கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல ஒரு சப்போஸ் 45ன்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 7 வைக்கும்போது என்ன வந்திருக்கும்? 6 7 42, மீதி 3 வந்திருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? அவங்க கொடுத்தது சண்டே, அடுத்த 3 மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அப்படின்னு ஆன்சர் சொல்லணும். சொல்லுறது புரியுதா? இப்போ ஆன்சர் 0 வந்துருச்சு. அப்போ அப்படின்னா அவங்க என்ன டே கொடுத்தாங்களோ அதுதான் ஆன்சர். என்ன டே கொடுத்தாங்க? ஞாயிறு. அப்போ ஆன்சர் ஞாயிறு, சண்டே அப்படிங்கிறது தான் ஆன்சர். நம்ம புரியுதுங்களாமா உங்களுக்கு? ஏற்கனவே ஒரு 2 கேள்வி கொடுத்தேன்னா இப்போ இங்கே இன்னொரு கேள்வி கொடுக்குறேன். இந்த டேவை மாற்றலை. டுடே இஸ் சண்டே, இன்னைக்கு சண்டே அப்படின்னு எடுத்துக்கலாம். த டே ஆஃப்டர் 57 டேஸ். ஆஃப்டர் 57 டேஸ். அவங்க 42 கொடுத்தாங்க இல்லையா? நான் 57ன்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. இது தேர்ட் கொஸ்டின். அதே மாதிரி டுடே இஸ் சாட்டர்டே. டுடே என்ன எடுத்துக்கிறேன்? இன்னைக்கு சாட்டர்டே தானே, இன்னைக்கு சனிக்கிழமை. டுடே இஸ் சாட்டர்டே ஆஃப்டர் 49 டேஸ். 49 நாளுக்கு அப்புறம் என்ன வரும்? இது 2 கேள்வி. ஏற்கனவே 2 கேள்வி கொடுத்தோம். இங்க ஒரு 2 கேள்வி. அதாவது இன்னைக்கு சண்டேனா 57 நாள் கழிச்சு என்ன வரும்? இன்னைக்கு சாட்டர்டேனா 49 நாள் கழிச்சு என்ன டே வரும்? இது 2த்துக்கும் என்ன ஆன்சர்ன்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? 545. இது வரைக்கும் நம்ம பார்த்தது 5 மேட் கொஸ்டின்ஸ். டெய்லி அப்படிதான் பார்த்துட்டு வரோம் இல்லையா? 5 மேட் பார்க்குறோம், 5 சேட் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் இல்லையா? ஸோ 5 மேட் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருக்கு. அடுத்ததா 5 சேட் கொஸ்டின்ஸ் பாருங்க. 546. இது ரொம்ப சிம்பிள் தான் பாருங்களேன். -250 -0 +250. 0 பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்னா இல்லை, ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? -250, மீதி +250. ரெண்டும் வேற வேற குறி. ஏன்னா இது மைனஸ், இது பிளஸ். வேற வேற குறியா இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் பண்ணணும். ஒரே குறியா இருந்துச்சுன்னா பிளஸ் பண்ணணும். வேற வேற குறி, அப்போ மைனஸ் பண்றோம். 250ல் 250 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 0 வரும். கரெக்டா? ரெண்டுமே ஈக்குவல்ன்றதால 0க்கு குறி கிடையாது, பிளஸோ மைனஸோ. அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்? ஆப்ஷன் 4 0. சரிங்களாமா? ஏற்கனவே 4 கொஸ்டின் கொடுத்தேன்னா இங்க ஒரு கேள்வி கொடுக்குறேன் பாருங்களேன். -250
மைனஸ் 250. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 4 ஆன்சர்லேருந்தே உங்களால் சொல்ல முடியும். கேள்வி என்ன? மைனஸ் 250 மைனஸ் 250. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றது ஒரு கேள்வி. ஆறாவதா 250 மைனஸ் மைனஸ் 250. இதுக்கு என்ன வரும்? எல்லாமே அதே நம்பரை வச்சு தான் கேட்டிருக்கேனே. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் சொன்னது மைனஸ் 250 மைனஸ் 250. இது 250 மைனஸ் மைனஸ் 250. சரிங்களா? இதெல்லாம் நம்ம 7th படிச்சது. இந்த பேசிக் வச்சும் ரொம்ப சிம்பிளா கேட்டுருவாங்க. இது ரெண்டுத்துக்குமே ஆன்சர் உங்களுக்கு இங்கேயே இருக்கு. சரிங்களா? இதுல என்ன ஆன்சர் வரும்ன்றதே நீங்க இந்த 2 கேள்விக்கும் சொல்லுங்க. சரிங்களாமா? அடுத்ததா 547. இரு தசம எண்களின் வேறுபாடு 86.58. அவற்றில் ஒரு எண் 42.31 எனில் மற்றொரு எண். த டிஃபரன்ஸ் ஆஃப் 2 டெசிமல்ஸ் இஸ் கொடுத்துட்டாங்க. 1 டெசிமல் கொடுத்துட்டு இன்னொரு டெசிமல் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் எடுத்து ஆட் பண்ணீங்கன்னா முடிஞ்சிருச்சு. டிஃபரன்ஸ் தானே சார் கொடுத்துருக்காங்க, ஏன் ஆட் பண்ணணும்னா 2 நம்பருடைய அதாவது எக்ஸ் ஒய் இப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட டிஃபரன்ஸ் 86.58 கொடுத்துருக்காங்க. இந்த மைனஸ் ஒய் இங்கே வரும்போது என்னவாயிடும்? ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? அந்த காரணத்தால். சரிங்களா? அதுவும் இல்லாமல் நீங்கள் மைனஸ் பண்ணாலும் கீழே இருக்கிற ஆன்சர்லேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். மைனஸ் பண்ணால் எந்த ஆன்சரும் வரல அப்படின்ட்டு. அப்போ 86.58 இன்னொன்று என்னது 42.31 ஆட் பண்ணீங்கன்னா 8 1 9 5 3 8 6 2 8 8 4 12. ஸோ 128.89 128.89 அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரிங்களாமா? அடுத்ததா 548. 125.057 என்ற எண்ணில் 7இன் இடமதிப்பு. த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 இன் 125.057 இஸ். இப்போ பாருங்களேன், இதில் இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாயிண்ட் இருக்குன்னா இந்த டேபிள் மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய இடத்துல யூஸ் ஆகும். டெசிமல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பாயிண்ட் இருக்குன்னா அதுக்கு அடுத்தது இங்கே வர்றது 1, அதுக்கப்புறம் வர்றது 10, அதுக்கு அடுத்ததாக வர்றது 100, அதுக்கு அடுத்தது வர்றது 1000, 1 10 100 1000. அதுவே ரைட் சைடில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ல் 1, அதாவது டென்ஸ்ன்னு ஆரம்பிக்கும். இங்கே வர மாதிரி 1 இந்த பக்கம் வராது. 1ல் 1 கிடையாது. 10ல் 1 தான் ஆரம்பிக்கும். 10ல் 1, அதுக்கப்புறம் வர்றது 100ல் 1, அதுக்கப்புறம் வர்றது 1000ல் 1, அதாவது டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், டிஹெச்எஸ்ன்னு முடியும். சரிங்களா? இப்போ அதுபடி பாருங்களேன். இப்போ இந்த நம்பர் அப்படியே எடுத்து இங்கே புட் பண்ணுங்களேன். பாயிண்ட் இங்கே இருக்கு. கரெக்டா? இந்த ரைட் இங்கே பாருங்க. இங்கே 1 2 5. ரைட் சைடில் வந்தோன்னா 0 5 7. கரெக்டா? அவங்க கேட்கறது 7ஓட இட மதிப்பு தான். பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7. அப்போ பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 என்ன வருது? தௌசண்ட்ஸ், அதாவது 1000ல் 1. தௌசண்ட்ஸ் கிடையாது, டிஎஸ் கிடையாது, டிடிஹெச்எஸ்எஸ். சரிங்களா? தமிழ்ல ஈஸியாக சொல்லிடலாம். தமிழ்ல பிரச்சனை இருக்காது. 1000ல் 1 கரெக்டாக போட்டுருவீங்க. இங்கிலீஷில் வரும்போது தான் தௌசண்ட்ஸ் போகிறதா 1000 போகிறதான் வரும். லெஃப்ட் சைடில் வரும்போது தான் நீங்கள் நார்மலாக படிக்கிற 1 10 100 1000. ரைட் சைடில் வரும்போது அது டிஹெச்எஸ் சேர்ந்து வரும். ஸோ ஆன்சர் தௌசண்ட்ஸ். சரிங்களா? அடுத்ததா இங்கே இன்னொரு கொஸ்டின் தரலாமா? ஏற்கனவே ஒரு 6 கொஸ்டின் தந்தோம்ல, நான் 7 வச்சே கொடுக்குறேன் பாருங்க. இதில் இருக்கிற மாதிரியே இதை வச்சே ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 39.572. 39.572. கொஸ்டின் அதே கொஸ்டின் தான். 7இன் இடமதிப்பு என்ன? இதில் கீழே இருக்கிற ஆன்சர் எது வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே 6 கொஸ்டின் தந்தேன். இங்கே இது ஒரு கேள்வி 7. எல்லாமே சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதால உங்களுக்கு சேர்ந்த மாதிரி அப்படியே கொஸ்டின்ஸ் கொடுத்துட்றேன். சரியா? 549 பாருங்க. 2.479 into 10.3 plus 1.82 into 10^3. நடுவில் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2 நம்பரையும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 2.479 1.82. இங்கே எதுவும் நம்பர் எல்லாம் என்ன போட்டுக்கலாம்? 0. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 9 9 12க்கு 2 பேலன்ஸ் 1 4. 4.299. அது பிரச்சனையே இல்லை. எல்லாத்துலேயுமே 4.299 தான் கொடுத்துருக்காங்க. 10 to the powerல என்ன எழுத போறீங்கன்றது தான் முக்கியம். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா, இங்கே 10 to the power 3, இங்கேயும் 10 to the power 3. அப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3 + 3 6ன்னு போட்டுருவீங்க. இல்லை, தப்பு. ஏன் தப்புன்னா நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கு. சரியா? இங்கே 10^3 இன்ட்டு 10^3னா தான் பவர் என்ன பண்ணணும்? 3 + 3 6ன்னு ஆட் பண்ணணும். இங்கே நடுவில் என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க? ப்ளஸ்ஸு. அப்போ 10 to the power 3 அப்படியே வந்துடும். ஏன் அப்படின்னா காமனாக வெளியே எடுத்துடலாம் பாருங்க. இங்கேருந்து 10^3 வெளியே எடுக்க முடியும், இங்கேருந்து 10^3 வெளியே எடுக்க முடியும். அப்போ வெளியே எடுத்துட்டோம்னா அந்த 10^3 அப்படியே வந்துடும். ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் 4.299 இன்ட்டு 10 to the power of 3. சரிங்களா? அடுத்ததா 550. 5/6 + 1/4 - 3/12 இன் திட்ட வடிவம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகே, 6 4 12 எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கலாம். அதாவது தமிழில் மீசிமான்னு படிச்சிருப்போம். கரெக்டா? எப்படி எடுக்கலாம்? 6 4
12 எல்லாம் 2 டேபிளில் வருமா? 3 2 6 2 4 6 2 12 மறுபடியும் பாருங்க 2 6 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும் 3 அப்படியே வச்சுக்கிறேன் 2 1 சார் 3 2 சார் திரும்ப எந்த டேபிளில் 3 டேபிளில் 1 1 3 1 சார் அப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 4 4 3 12 இந்த 1 எல்லாம் பெருக்கினாலும் மாற போகிறது இல்லை அப்போ மீசிமா என்ன கிடைச்சிருது 12 ஸோ கீழே இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம 12 வர்றது மாதிரி மாற்றணும் பாருங்க 6 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும் 2ஆல் பெருக்கணும் அப்போ மேலேயும் 2ஆல் பெருக்கணும் 2 10 ப்ளஸ் 4 எதால் பெருக்குனா 3ஆல் மேலேயும் 3ஆல் 3 3 கீழே 12 1ஆல் பெருக்குனா 12 மேலேயும் 1ஆல் 3 3 மைனஸ் இருக்கிறதால -3 ப்ளஸ் 3 -3 கேன்சல் ஆகிடும் பேலன்ஸ் 10/12 இங்கே 10/12 இருக்கே சார் அப்படின்னு ஆன்சர் போட்டிங்கன்னா தப்பு ஏன் தப்புனா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க பாருங்க திட்ட வடிவம்னா நம்மளால சுருக்க முடிஞ்சா சுருக்கணும் பாருங்க 10க்கும் 12க்கும் அடிக்கலாம் 2 10 6 2 12 ஸோ ஆன்சர் 5/6 தான் சொல்லணும் 10/12ங்கிறது ஆன்சர் வந்தா கூட திட்ட வடிவம்னு கேட்டிருக்கிறதால நீங்க சிம்பிளிஃபை பண்ணி சொன்னாதான் கரெக்ட் நம்ம புரிஞ்சுக்கலாமா ஸோ இதோட நமக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருக்கு 550 கேள்விகள் 550 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருக்கு சரிங்களா திரும்ப எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க டேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி வச்சு போட்டு பாருங்க அது மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு 30 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க அந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுங்க நோட்டில் எழுதி வச்சும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க நாளை காலையில் நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணுறேன் அதை பார்த்து அதில் எத்தனை கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க சரிங்களாமா தேங்க்யூ